இந்த 5 கனவுகள் வந்தால் உடனடியாக கவனியுங்கள். தூக்கம்னா வெறும் ஓய்வுன்னு நினைக்கிறீங்களா? சில நம்பிக்கைகளின்படி அது நம்ம ஆழ்மனம் பிரபஞ்ச சக்தியோட பேசுற ஒரு முக்கியமான நேரம். சில சமயங்கள்ல அது வரப்போற ஆபத்துக்கான எச்சரிக்கையா இருக்கலாம். இல்லனா நம்ம வாழ்க்கையையே மாத்தப் போற ஒரு பெரிய அதிர்ஷ்டத்துக்கான அறிகுறியா கூட இருக்கலாம். பல மர்மங்கள உள்ள வச்சிருக்கிற இந்த கனவு உலகம் எப்போதுமே நமக்கு ஒரு பெரிய புதிர்தான். விளக்கப்படாத கனவு, திறக்கப்படாத கடிதம் மாதிரி அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு. அதாவது, உங்க கனவுகள் நீங்களே உங்களுக்கு அனுப்பிக்கிற ஒரு சீக்ரெட் மெசேஜ். அந்த மெசேஜ எப்படி படிக்கிறது? அதோட அர்த்தத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்னைக்கு நம்ம முன்னோர்கள் எச்சரிச்ச, நாம உடனடியா கவனிக்க வேண்டிய 5 முக்கியமான கனவுகள் என்னென்ன? அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீக நம்பிக்கைகள் மற்றும் நவீன உளவியல் உண்மைகள் என்னன்னு ஆழமா பார்க்க போறோம். இந்த வீடியோவ முழுசா பாருங்க. ஏன்னா, நீங்க பார்க்குற அடுத்த கனவு உங்க வாழ்க்கையோட டர்னிங் பாயிண்டா இருக்கலாம். கனவுகளின் தன்மை. ஆன்மீகமும் அறிவியலும் இந்த 5 கனவுகள பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, கனவுகள்னா என்னன்னு நாம சுருக்கமா புரிஞ்சுக்கணும். இதுல 2 விதமான பார்வை இருக்கு. ஒன்னு ஆன்மீக பார்வை, இன்னொன்னு அறிவியல் பார்வை. ஆன்மீக பார்வையின்படி, குறிப்பா நம்ம சித்தர் மரபுல கனவுகள் வெறும் கற்பனைகள் இல்ல. அது ஆன்மாவோட பயணம்னு நம்பப்படுது. நம்ம சூட்சும உடல், பிரபஞ்ச சக்திகளோட உரையாடும் போது வர்ற காட்சிகள் தான் கனவுகள். அதனால தான் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல வர்ற கனவுகள் சீக்கிரமே பலிக்கும்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. இறந்த முன்னோர்கள், தெய்வங்கள் கனவுல வந்து ஆசீர்வதிக்கிறதும் எச்சரிக்கிறதும் இந்த அடிப்படையில தான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே நேரம் நவீன அறிவியல் என்ன சொல்லுது? நீங்க தூங்கும்போது உங்க மூளை ஓய்வு எடுக்கிறதில்ல. குறிப்பா REM, ரெப்பைட் ஐ மூவ்மெண்ட் அப்படின்ற தூக்க நிலையில மூளையோட சில பகுதிகள் பகல் நேரத்தை விடவும் சுறுசுறுப்பா இயங்குமாம். அந்த நேரத்துல நாள் முழுக்க நீங்க சேகரித்த தகவல்கள், நினைவுகள், உணர்ச்சிகள் எல்லாம் மூளையில மறுசீரமைக்கப்படுது. இந்த செயல்முறையோட ஒரு விளைவா வர்ற காட்சிகளும் உணர்வுகளும் தான் கனவுகள்னு ஒரு கோட்பாடு சொல்லுது. மன அழுத்தம், தீர்க்கப்படாத பிரச்சனைகள், ஆசைகள் இதெல்லாம் குறியீடுகளா கனவுல வரலாம்னு சிக்மண்ட் பிரைட் போன்ற உளவியல் அறிஞர்கள் கருதுனாங்க. ஆக, ஒரு கனவை அலசும்போது அதுல இருக்கிற ஆன்மீக குறியீடுகளையும் உளவியல் தாக்கத்தையும் உங்க தற்போதைய வாழ்க்கை சூழலையும் சேர்த்து பார்க்கிறது தான் ஒரு முழுமையான புரிதலை கொடுக்கும். இப்போ நாம உடனடியா கவனிக்க வேண்டிய அந்த முதல் கனவுக்குள்ள போகலாம். கனவு 1. உயரமான இடத்திலிருந்து விழுவது. நம்மில் நிறைய பேர் கண்டிப்பா இந்த கனவை ஒரு முறையாவது பார்த்திருப்போம். ஒரு பெரிய மலை உச்சியில இருந்தோ, உயரமான பில்டிங்ல இருந்தோ திடீர்னு தடுமாறி கீழே விழ ஆரம்பிப்போம். அந்த ஒரு நிமிஷ திகில்ல இதயம் வேகமா அடிச்சுக்கும், வேர்த்துடும், பதறிப்போய் எழுந்து உட்காருவோம். அப்புறம்தான், அப்பாடா, இது கனவுன்னு நிம்மதியா பெருமூச்சு விடுவோம். ஆன்மீக மற்றும் பாரம்பரிய விளக்கம். பாரம்பரிய கனவு பலன்கள் படி உயரமான இடத்திலிருந்து விழுகிற மாதிரி கனவு வர்றது ஒரு எச்சரிக்கை அறிகுறியா பார்க்கப்படுது. இது வரப்போற தோல்வி, சமூகத்துல அவமானம் அல்லது ஒரு பொருளாதார சரிவை குறிக்கலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. வாழ்க்கையில நீங்க உறுதியா பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் கை நழுவி போக போகுதுன்னு இது முன்கூட்டியே எச்சரிப்பதா நம்பப்படுது. அதனால இந்த மாதிரி கனவு வந்தா உங்க செயல்கள்ல கவனமா இருக்கணும்னு முன்னோர்கள் சொல்வாங்க. உளவியல் விளக்கம். ஆனா சைக்காலஜி இத வேற மாதிரி பார்க்குது. உங்க நிஜ வாழ்க்கையில நீங்க உணர்ற பாதுகாப்பின்மை மற்றும் கட்டுப்பாட்டை இழக்கிற உணர்வோட பிரதிபலிப்பு தான் இந்த வீழ்ச்சிக் கனவு. ஒருவேளை வேலையில அதிக டென்ஷன் இருக்கலாம், ஒரு முக்கியமான உறவுல உங்க கண்ட்ரோல் போயிடுச்சுன்னு நீங்க உணரலாம், அல்லது எதிர்காலத்தை நினைச்சு பயங்கரமான பதட்டம் இருக்கலாம். உங்க வாழ்க்கையோட ஏதோ ஒரு பகுதியில உங்க காலுக்கு கீழே இருந்த தரை நழுவுற மாதிரி நீங்க உணர்ந்தா, உங்க ஆழ் மனசு அதை விழுவது அப்படின்ற குறியீடா உங்களுக்கு காட்டுது. இந்த கனவு உங்களுக்கு வந்தா உடனே கெட்டது நடக்கப் போகுதுன்னு பயப்பட வேண்டாம். இது ஒரு சுய பரிசோதனைக்கான நேரம். உங்க வாழ்க்கையோட எந்த பகுதியில நீங்க பதட்டமா, பாதுகாப்பில்லாம அல்லது கட்டுப்பாட்டை இழந்த மாதிரி உணர்றீங்கன்னு உங்களுக்குள்ளே கேட்டுப் பாருங்க. அந்த மூல காரணத்தை கண்டுபிடிச்சு சரி செய்ய முயற்சி பண்ணும்போது இந்த கனவு வர்றது தானா நின்னுடும். கனவு 2.
யாரோ துரத்துவது போன்ற கனவு. இதுவும் ரொம்ப பொதுவான, அதே சமயம் பயமுறுத்துற ஒரு கனவு. இருட்டான ஒரு இடத்துல முகம் தெரியாத யாரோ ஒருத்தரோ அல்லது ஒரு விசித்திரமான உருவமோ உங்களை துரத்த நீங்க மூச்சு வாங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க. சில சமயம் இதே கனவு திரும்ப திரும்ப வரும். ஆன்மீக மற்றும் பாரம்பரிய விளக்கம். பாரம்பரியமா, யாரோ துரத்துற மாதிரி கனவு வந்தா அது தீய சக்திகள், மறைமுக எதிரிகள் அல்லது வரப்போற ஆபத்தோட குறியீடா கருதப்படுது. உங்களுக்கு தெரியாமையே உங்களுக்கு எதிரா ஒரு சதி நடக்கலாம், அல்லது யாரோ உங்களுக்கு தீங்கு நினைக்கிறாங்கன்னு இது எச்சரிப்பதா ஒரு நம்பிக்கை இருக்கு. உளவியல் விளக்கம். உளவியல் ரீதியா துரத்தல் கனவுங்கிறது தவிர்த்தல், அவாய்டன்ஸ், நடத்தையோட ஒரு வெளிப்பாடு. யாரோ உங்களை துரத்துறதா நீங்க கனவு கண்டா நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு ஓடுறீங்கன்னு அர்த்தம். அது நீங்க செய்ய பயப்படுற ஒரு வேலையா இருக்கலாம், சந்திக்க தயங்குற ஒரு பிரச்சனையா இருக்கலாம், அல்லது நீங்க ஏத்துக்க மறுக்கிற ஒரு பொறுப்பா கூட இருக்கலாம். நீங்க எதை நேருக்கு நேர் சந்திக்க மறுக்கிறீங்களோ அதுதான் உங்க கனவுல உங்களை துரத்துற உருவமா மாறுது. இந்த கனவு வந்தா உங்களுக்கு யாரு எதிரின்னு வெளியே தேடுறத விட உங்களுக்குள்ள நீங்க எதை விட்டு ஓடுறீங்கன்னு தேடுறது தான் புத்திசாலித்தனம். உங்களை துரத்துறது எது? ஒருவேளை தள்ளி போடுற ஒரு முக்கியமான பேச்சா, இல்ல சரி செய்ய வேண்டிய ஒரு கெட்ட பழக்கமா? இனியும் ஓடாதே, நின்னு பாருன்னு உங்க ஆழ்மனசு கொடுக்கிற சிக்னல் தான் இந்த கனவு. நீங்க ஓடுறத நிறுத்தி அந்த பிரச்சனைய திரும்பி பார்க்க துணியும் போது அந்த துரத்தல் முடிவுக்கு வந்துடும். இதுவரைக்கும் நாம பார்த்த 2 கனவுல ஏதாவது உங்களுக்கு வந்திருக்கா? அல்லது இதைவிட வித்தியாசமான கனவுகளை நீங்க பார்த்திருக்கீங்களா? உங்க அனுபவத்தை மறக்காம கீழே கமெண்ட்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. உங்க ஒவ்வொருத்தரோட அனுபவமும் மத்தவங்களுக்கு ஒரு புது பார்வையை தரும். கனவு 3. பாம்புகள் கனவில் வருவது. பாம்பு. இந்த கனவுதான் ஏகப்பட்ட குழப்பங்களையும் வித்தியாசமான விளக்கங்களையும் கொண்டது. சிலர் பாம்பு கனவுல வந்தா காசு வரும், தோஷம் போகும்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலரோ அது ஆபத்தோட அறிகுறி, எதிரிகளால தொல்லை வரும்னு சொல்வாங்க. இதுல எது உண்மை? பாம்பு கனவுல வந்தா நல்லதா கெட்டதா? ஆன்மீக மற்றும் பாரம்பரிய விளக்கம். நம்ம கலாச்சாரத்துல பாம்புகளுக்கு ஒரு இரட்டை முகம் உண்டு. அது தெய்வீகத்தின் அடையாளமாவும், நாக தேவதை சிவன் அதே நேரம் ஆபத்தோட சின்னமாவும் பார்க்கப்படுது. கனவோட பலன் அதுல வர்ற பாம்போட தன்மைய வச்சு மாறுபடுதுன்னு நம்பப்படுது. பாம்பு கடிச்சு ரத்தம் வந்தா கஷ்டம் தீர்ந்து பணம் வரப்போகுதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பாம்பு உங்களை விரட்டுனா ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அல்லது எதிரிகளால தொல்லை வரும்னு இது ஒரு எச்சரிக்கையா பார்க்கப்படுது. பாம்பை நீங்க கொல்ற மாதிரி கனவு கண்டா உங்க எதிரிகளை நீங்க ஜெயிப்பீங்கன்னு அர்த்தமா. தெய்வீகமான பாம்புகள் கனவுல வந்தா அது பெரிய அதிர்ஷ்டத்தையும் தெய்வீக அருளையும் குறிப்பதா நம்பப்படுது. உளவியல் விளக்கம். உளவியலிலும் பாம்பு ஒரு சக்தி வாய்ந்த குறியீடுதான். ஆனா அதோட அர்த்தம் ஆளுக்கு ஆள் மாறுபடும். 1. மாற்றம். பாம்பு தன்னோட தோலை உரிச்சு புதுசா மாறுற மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது அல்லது நீங்க ஒரு புது கட்டத்துக்கு போக போறீங்கன்னு இது குறிக்கலாம். 2. பாலியல் ஆற்றல். ஃப்ராய்டியன் உளவியல் பார்வையில பாம்பு சில சமயம் அடக்கப்பட்ட பாலியல் ஆற்றலின் குறியீடா பார்க்கப்படுது. ஆனா இது ஒரு குறிப்பிட்ட கோட்பாடுதான். 3. பயம். நிஜத்துல உங்களுக்கு பாம்பை கண்டா பயம்னா கனவுல வர்ற பாம்பு உங்க மனசுல புதைஞ்சிருக்கிற ஒரு பயத்தையோ அல்லது நீங்க ஆபத்துன்னு நினைக்கிற ஒரு நபரையோ குறிக்கலாம். 4. ஞானம். மருத்துவத்துறையோட சின்னத்துல பாம்பு இருக்கிறத கவனிச்சிருக்கீங்களா? அதுபோல பாம்பு சில சமயம் ஞானம் மற்றும் குணப்படுத்துதலோட சின்னமா பார்க்கப்படுது. பாம்பு கனவுல வந்தா உடனே ஒரு முடிவுக்கு வராதீங்க. அந்த கனவுல நீங்க என்ன உணர்ந்தீங்கன்னு கவனிங்க. பயமா, பக்தியா, ஆச்சரியமா? அந்த உணர்வுகளையும் உங்க நிஜ வாழ்க்கை சூழலையும் வச்சு பார்த்தா அந்த கனவு எதை சுட்டி காட்டுதுன்னு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். இறந்தவர்கள் அல்லது சித்தர்கள் தெய்வங்கள் கனவில் வருவது இது ரொம்பவே உணர்வு பூர்வமான ஒரு கனவு. நம்மளை விட்டு பிரிஞ்ச நம்ம அன்புக்குரியவங்க கனவுல வர்றது அல்லது நாம வணங்குற தெய்வங்களோ சித்தர்களோ கனவுல வந்து பேசுறது. இந்த கனவை பலரும் வெறும் கனவா பார்க்கறதில்ல. ஆன்மீக மற்றும் பாரம்பரிய விளக்கம். ஆன்மீக ரீதியா இது ரொம்ப முக்கியமான கனவா பார்க்கப்படுது. இறந்த முன்னோர்கள். இறந்து போன நம்ம முன்னோர்கள் கனவுல வர்றது
வரப்போற ஒரு ஆபத்த முன்கூட்டியே எச்சரிக்கைதான்னு நம்பப்படுது. அவங்க சந்தோஷமா தெரிஞ்சா அது அவங்களோட ஆசீர்வாதம். சோகமா தெரிஞ்சா குடும்பத்துல ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம். அவங்க ஏதாவது கொடுத்தா நல்லது, நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போனா அது நல்லதில்லன்னும் ஒரு நம்பிக்கை இருக்கு. சித்தர்கள் மற்றும் தெய்வங்கள் இவங்க கனவுல வர்றது ஒரு பெரிய பாக்கியமா கருதப்படுது. உங்க ஆன்மீக பாதையில நீங்க முன்னேறீங்கன்னு இது ஒரு அடையாளம். அவங்க உங்களுக்கு ஏதாவது கொடுத்தா உங்க வாழ்க்கையில இருக்கிற பெரிய தடை நீங்கி நினைச்ச காரியம் நடக்கும்னு வலுவா நம்பப்படுது. உளவியல் விளக்கம் உளவியல் இதை ஆன்மாக்களோட தொடர்புன்னு பார்க்கலைன்னாலும் இதோட முக்கியத்துவத்தை ஏத்துக்குது. இறந்த அன்புக்குரியவர்கள் இவங்க கனவுல வர்றது துக்கத்திலிருந்து மீள்றதோட ஒரு இயற்கையான பகுதி. உங்க மனசு அவங்களோட நினைவுகளை அசை போடுது. அவங்க இல்லாத ஏக்கம் அல்லது அவங்க உயிரோட இருந்தப்ப நீங்க செய்ய தவறின ஒரு விஷயத்தை நினைச்ச குற்ற உணர்ச்சி கூட அவங்களை உங்க கனவுக்கு கொண்டு வரலாம். இது மனசுக்கு ஆறுதல் தேடுற ஒரு வழி. தெய்வங்கள் மகான்கள் இவங்க கனவுல வர்றது உங்க ஆழ்மனசுக்குள்ள இருக்கிற வழிகாட்டுதல், நம்பிக்கை மற்றும் பாதுகாப்புக்கான தேடலை காட்டுது. கஷ்டமான நேரங்கள்ல ஒரு உயர்ந்த சக்தி நமக்கு துணையா இருக்கணும்னு நம்ம மனசு விரும்புறதோட வெளிப்பாடுதான் இது. இறந்தவங்க கனவுல வந்தா பயப்படாதீங்க. அது ஆறுதலா இருந்தா அது அவங்க ஆசீர்வாதமா ஏத்துக்கோங்க. எச்சரிக்கையா தோணுச்சுன்னா உங்க செயல்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. தெய்வங்கள் கனவுல வந்தா அத ஒரு நல்ல அறிகுறியா நினைச்சு உங்க நல்ல காரியங்களை தொடருங்க. கனவு 5 திரும்ப திரும்ப வரும் ஒரே கனவு லிஸ்ட்ல கடைசியான ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான கனவு இது. இதுல வர்ற கதை எதுவா வேணும்னாலும் இருக்கலாம். ஆனா ஒரே கனவு திரும்ப திரும்ப வரும். இங்க முக்கியம் என்னன்னா கனவோட கதை இல்ல, அது தொடர்ந்து வர்றதுதான். ஆன்மீக மற்றும் பாரம்பரிய விளக்கம் பாரம்பரியமா ஒரு கனவு திரும்ப திரும்ப வந்தா பிரபஞ்சமோ அல்லது உங்க குல தெய்வமோ உங்களுக்கு ஒரு செய்தியை திரும்ப திரும்ப அனுப்பியும் நீங்க அதை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தமா. அந்த பிரச்சனை தீரும் வர அந்த கனவு உங்களை தொடரும்னு நம்பப்படுது. உளவியல் விளக்கம் உளவியல்ல திரும்ப திரும்ப வர்ற கனவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தராங்க. இது உங்க ஆழ் மனசுல தீர்க்கப்படாம இருக்கிற ஒரு ஆழமான பிரச்சனைய காட்டுற தெளிவான அறிகுறி. அதாவது உங்க மூளை ஒரு தீர்க்கப்படாத பிரச்சனையில மாட்டிட்டு அதுக்கு தீர்வு காண முடியாம அதையே திரும்ப திரும்ப ஒரு சிமுலேஷன் மாதிரி ஓட்டி பாக்குதுன்னு ஒரு கருத்து இருக்கு. இது ஒரு கடந்த கால அதிர்ச்சியோட விளைவா இருக்கலாம், அல்லது நிகழ்காலத்துல நீங்க சமாளிக்க முடியாம தவிக்கிற ஒரு மன அழுத்தமா இருக்கலாம். திரும்ப திரும்ப ஒரு கனவு வந்தா அத அலட்சியப்படுத்தாதீங்க. கனவு நாட்குறிப்பு ட்ரீம் ஜர்னல். கனவு வந்ததும் அதோட எல்லா விவரங்களையும் ஒரு நோட்டுல எழுதி வைங்க. அதுல நீங்க என்ன உணர்ந்தீங்கங்கிறது ரொம்ப முக்கியம். 2 மூல காரணத்தை கண்டறியுங்கள். இந்த கனவு எப்போ இருந்து வருது? அந்த சமயத்துல உங்க வாழ்க்கையில என்ன பெரிய மாற்றம் நடந்தது? 3 பேட்டர்ன்களை கவனியுங்கள். எந்த மாதிரி நாட்கள்ல இந்த கனவு வருது? அதிக மன அழுத்தமுள்ள நாட்களிலா? இந்த கேள்விகளுக்கு பதில் தேடும்போது அந்த கனவு சுட்டிக்காட்டுற நிஜ வாழ்க்கை சிக்கலை உங்களால கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு நாம பார்த்த இந்த 5 கனவுகளுமே வெறும் கற்பனை காட்சிகள் இல்லை. சிலர் இதை ஆன்மீக எச்சரிக்கையா பார்க்கலாம். அறிவியல் பார்வையில இது நம்ம மூளையோட உணர்ச்சிகள் மற்றும் தீர்க்கப்படாத பிரச்சனைகளின் வெளிப்பாடாயிருக்கலாம். பார்வை எதுவா இருந்தாலும் கருத்து ஒண்ணுதான். உங்க கனவுகள் உங்ககிட்ட ஏதோ பேச முயற்சி பண்ணுது. விழுறது உங்க பாதுகாப்பின்மையையும், துரத்தல் நீங்க தவிர்க்கிற பிரச்சனைகளையும், பாம்பு உங்க வாழ்க்கையோட மாற்றத்தையும் காட்டலாம். இறந்தவங்களோட வருகை உங்க மனசோட ஏக்கத்தையும், திரும்ப திரும்ப வர்ற கனவு நீங்க உடனடியா கவனிக்க வேண்டிய ஒரு சிக்கலையும் சொல்லுது. அதனால அடுத்த தடவை ஒரு கனவு உங்கள தொந்தரவு செஞ்சா அத அர்த்தமில்லாத ஒண்ணுன்னு ஒதுக்காதீங்க. ஒரு நிமிஷம் நின்னு அது என்ன சொல்ல வருதுன்னு கேளுங்க. உங்க கனவுகளை கவனியுங்க. ஏன்னா சில சமயம் அது உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற ஒரு முக்கியமான வழிகாட்டியா இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். உங்க கனவு அனுபவங்களை கருத்துகள்ல பகிர்ந்துக்கோங்க. இந்த தகவல் உங்க நண்பர்களுக்கும் பயன்படலாம். எனவே அவங்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்க சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.